வெல்கம் டு ராயல் மாலர் கிச்சன். நாம் இப்போது நாகர்கோயிலில் நாங்கள் பண்ண கிறிஸ்டல் இம்போர்ட்டட் அகர்லிக் ஃபினிஷிங்கில் பண்ண ஒரு கிச்சனை பார்க்க போகிறோம். இந்த கிச்சனுடைய சைஸு 11 ஃபீட்டுக்கு 16 ஃபீட்டில் இந்த கிச்சனுடைய சைஸ் நமக்கு வருது. இந்த கிச்சனில் நாங்கள் யூஸ் பண்ணியிருக்கிறது நேனோ ஒயிட் ஆர்டிஃபிஷியல் கிரானைட்டு ஒயிட் கலரில் நாங்கள் யூஸ் பண்ணியிருக்கிறோம். இதில் வரக்கூடிய டோருடைய கலர் நட்மக் ப்ரௌன் 22 mm திக்னஸில் இருக்கிற கிறிஸ்டல் இம்போர்ட்டட் அக்கர்லிக்கில் இருந்து வரக்கூடிய ஒரு டோர் யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த கிச்சனுக்கு ஹேண்டில் வராது. ஹேண்டில் வராததுனால இந்த கிச்சனுக்கு நாம் கோலா ப்ரொஃபைல் நாங்கள் இதில் யூஸ் பண்ணியிருக்கிறோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கோலா ப்ரொஃபைலுடைய கலர் கோல்டன் காப்பர் கலரில் இந்த கிச்சனுடைய ஹேண்டில் கலர் இருக்கும். இந்த கிச்சனுக்கு பேக் ஃப்ளாஷ் டைல்ஸ் நாம் எல்லா இடமும் ஒட்டியிருக்கோம். அதாவது பார்த்திங்கன்னா இந்த பேக் ஃப்ளாஷ் டைல்ஸ் இங்கே கிச்சனை சுற்றி நாம் பேக் ஃப்ளாஷ் டைல்ஸு நம்ம லே பண்ணியிருக்கிறோம். ஸோ இந்த கிச்சனுக்கு அடுத்தால இப்போ நீங்கள் பார்க்குற சிம்னி கெஸ்டர் கண்ட்ரோலில் வரக்கூடிய சிம்னியை நாம் இப்போ பார்க்குறோம். இது நம்ம கை அசைச்சாலே ஆன் ஆஃப் ஆகும். அந்த மாதிரி இதனுடைய சக்ஷன் பவர் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நீங்கள் பார்க்குற 3 பர்னர் ஹாபு பார்க்குறீங்க. இது பிராஸ் பர்னர், ஒரு பெரிய பர்னரும் ஒரு மீடியம் பர்னரும் ஒரு குட்டி பர்னரும் இருக்கிறது மாதிரி. இப்போ நீங்கள் கட்லரி ட்ரே பார்க்குறீங்க. இதுக்கு உள்ளேயே நாம் கேஸ் கனெக்ஷன் வெளியிலேருந்து உள்ளே வர்ற மாதிரி பண்ணியிருக்கோம். அடுத்தால நீங்கள் ஒரு பெரிய டேண்டம் யூனிட்டு பார்க்குறீங்க. இந்த கிச்சனுக்கு அதாவது இந்த ஹாபுக்கு ரைட் சைடு ஸ்ட்ரெயிட் கார்னர் யூனிட்டு ஒன்று பார்க்குறோம். இந்த ஸ்ட்ரெயிட் கார்னர் யூனிட்டில் ஷெல்ஃபு, அட்ஜஸ்டபிள் உட்டன் ஷெல்ஃபு நாம் கொடுத்துருக்கோம். இப்போ நாம் இந்த ஒரு சிங்க்கு பார்க்குறோம். சிங்குக்கு மேலே உள்ள டேப்பும் இது ஒரு புல்லட் மாடல் டேப்பு. இந்த சிங்கு நீங்கள் நேச்சுரல் கிரானைட்டில் வரக்கூடிய ஒரு சிங்கு, பிளாக் கலரு. இந்த சிங்க் கேபினெட்டுக்கு உள்ளாடி நம்ம அண்டர் சிங்க் ஆர்ஓ யூனிட் வச்சுருக்கோம். இந்த ஆர்ஓ யூனிட்டில் உள்ள வாட்டர் மேலே சப்ளை ஆகும். அதுக்கு தான் அந்த சின்ன டேப்பு நம்ம கொடுத்துருக்கோம். அடுத்தால நீங்கள் அந்த டிஷ்வாஷர் நம்ம பார்க்குறோம். டிஷ்வாஷர் பார்க்கும்போது டிஷ்வாஷருக்கு உள்ள சிங்குக்கு பக்கத்தில் வச்சுருக்கிற டிஷ்வாஷர் யூனிட்டை பார்க்குறீங்க. இந்த டிஷ்வாஷரில் நாம் நிறையா பாத்திரங்கள் வச்சு ரொம்ப நல்ல ஹைஜீனிக்காட்டு வாஷ் பண்ணுறதுக்கு இதில் பண்ண முடியும். இப்போ நாம் வால் யூனிட்டு பார்க்குறோம். அதாவது சிங்குக்கு மேலே இருக்கிற வால் யூனிட்டு பார்க்குறோம். இந்த வால் யூனிட்டு நிறைய ஸ்டோரேஜ் பண்ணுற மாதிரி அப்லிஃப்ட் மாடலில் கொடுத்துருக்குறோம். நம்ம ஹைட்ராலிக் அப்லிஃப்ட்டு. இந்த வால் யூனிட்டுக்கு உள்ளாடி உட்டன் ஷெல்ஃப் உள்ள ஸ்டோரேஜ் யூனிட்டு, அட்ஜஸ்டபிள் ஷெல்ஃபு. சென்டரில் வரக்கூடிய கேபினெட் டோர் டைப் பண்ணியிருக்கிறோம். ஷட்டர் டைப் டோர் மாதிரி க்ளோஸ் பண்ணுறது பண்ணியிருக்கோம். அடுத்தால ரைட் சைடு வரக்கூடிய வால் யூனிட்லும் நாம் அப்லிஃப்ட் கொடுத்துருக்கோம். சென்டரில் டோரும் 2 சைடுமே அப்லிஃப்ட் மாடல் கொடுத்துருக்குறோம் இதுக்கு. ஸோ நாம் உட்டன் ஷெல்ஃபு கொடுத்து இதுவும் நம்ம பண்ணியிருக்கோம். நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா சிங்குக்கு ரைட்டும் லெஃப்ட்டும் நல்ல ஸ்பேசியஸ் இருக்கும். அடுத்தால நாம் ஹாபுக்கு லெஃப்ட் சைடு உள்ள ஆயில் பில்லோட்டை பார்க்குறோம். இதில் குக்கிங்க்கு தேவையான ஆயில் நம்ம வச்சுக்கலாம். இதனோட ஹைட்டை நாம் கஸ்டமைஸ் பண்ணி நாம் ஹைட்டை அப் அண்ட் டவுன் பண்ணிக்கலாம். இதில் ஸ்பைசிஸ் வச்சுக்கலாம், ஆயில் வச்சுக்கலாம். எந்த மாதிரி நமக்கு தேவையோ அந்த மாதிரி நம்ம வச்சுக்கலாம். அடுத்தால அந்த கார்னர் ஒரு சைடு எல் கார்னர் கொடுத்துருந்தோம். இப்போ இது எல் கார்னரை வைடாக ஓப்பன் பண்ணுற எல் கார்னர் நீங்கள் பார்க்குறீங்க. இந்த எல் கார்னருக்கு அடுத்தால நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் டேண்டம் ட்ராவர் கொடுத்துருக்கோம். இந்த ட்ராவர் எல்லாமே பெரிய பாத்திரங்கள் நாம் யூஸ் பண்ணுறதுக்கு இந்த ட்ராவர் நமக்கு யூசேஜாக இருக்கும். கீழேயும் டேண்டம் கொடுத்துருக்குறோம். டேண்டம் ட்ராவர் ஹைட்ராலிக். இப்போது பிளேட்டு, கப்பன் சாசர் அடுக்கிற மாதிரிப்பட்ட ஃபிட்மெண்ட்டு கொடுத்துருக்கோம். இதை ஈஸியாக எங்கே வேணாலும் எடுத்துகிட்டு போய் ஹேண்டில் பண்ணலாம். அடுத்தாப்பில் நீங்கள் பார்த்தீங்கன்னா வால் ஸ்டோரேஜ் யூனிட்டை பார்க்குறோம். இந்த சைடு வரக்கூடிய வால் ஸ்டோரேஜ் யூனிட் எல்லாமே ஷட்டர் டைப்பாட்டே நம்ம டோர் டைப்பாட்டே கொடுத்துருக்கோம். உள்ளுக்குள்ளே ஷெல்ஃபு கொடுத்துருக்கோம்.
இந்த ஷெல்ஃப் எல்லாமே வந்து நமக்கு அட்ஜஸ்டபிள் தான், தேவைக்கு தக்கன நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நாம் வந்து ஓவன் செட் பண்ணுற இடத்த நாம் வந்து பார்க்குறோம். இந்த இடத்துல வந்து இப்போதைக்கு ஸ்டோரேஜாக யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து புஷ் டு ஓப்பனில் இந்த டோர் எல்லாமே வருது. அதுக்கு கீழேயும் நாம் ஒரு கட்லரி யூனிட்டு கொடுத்துருக்கோம். இப்போ நீங்கள் வெஜ் பாஸ்கெட் பார்க்குறீங்க. வெஜிடபிள்ஸ் எல்லாமே இந்த மாதிரி பாஸ்கெட்டில் போடும்போது காற்றோட்டமாக இருக்கும், சீக்கிரம் கெட்டு போகாது. அடுத்தால ஒரு டால் யூனிட் பார்க்குறீங்க. இந்த டால் யூனிட்டுக்குள்ளாடி பேண்ட்ரி மெக்கானிசம் வருது. இந்த பேண்ட்ரி மெக்கானிசம் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். தேவைக்கு தக்கன நாம் வந்து இந்த பேண்ட்ரி மெக்கானிசத்தை நாம் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அடுத்தால இன்னொரு சைடில் உள்ள ஒரு வாஷ் பேஷன் யூனிட்டும் ஒரு பெரிய வைடு டால் யூனிட்டும் நம்ம பார்க்குறோம். இதுக்குள்ளே எல்லாமே அட்ஜஸ்டபிள் வரக்கூடிய உட்டன் ஷெல்ஃபு கொடுக்குறோம். நிறைய ஸ்டோரேஜ் பண்ணிக்கலாம். ஸோ இதுவும் புஷ் டு ஓப்பனில் ஹேண்டில்லெஸ் கிச்சனாட்டு இந்த இதுவும் செட் பண்ணியிருக்கிறோம். இந்த மாதிரி ஒரு கிச்சன் உங்களுக்கு பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஆரம்பத்துலேயே இல்லை எந்த ஸ்டேஜில் இருந்தாலும் எங்களுக்கு வந்து ஃபோன் பண்ணுங்கள். உங்களோட ட்ராயிங் எங்களுக்கு அனுப்பி வைங்க, மெஷர்மெண்ட் அனுப்பி வச்சிங்கன்னா உங்கள் கிச்சனுக்கு உங்களுக்கு என்ன தேவையோ கஸ்டமைஸாக எங்களோட டெக்னீஷியன் டீம் வந்து உங்களுக்கு டிசைன் பண்ணி தந்து உங்கள் வீட்டுக்கு வந்து கலர் கார்டு, சாம்பிள்ஸு எல்லாமே காட்டி உங்களோட ட்ரீம் கிச்சனை நாங்கள் இது பண்ணி தருவோம். ஸோ இந்த கிச்சனுக்கு நாங்கள் வந்து லைஃப் டைம் சர்வீஸும் பண்ணி கொடுக்குறோம். ஸோ இந்த மாதிரி ஒரு கிச்சன் உங்களுக்கு பண்ணுறதுக்கு எங்களை நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.